ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியில் ஹோட்டல் ஸ்டைலில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான வெங்காயம் தக்காளி சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆன பிறகு நான் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம உளுந்தம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் மிதமான தீயில நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் இஞ்சியை நல்லா தோல் உரித்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் நல்லா வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டை ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய டேஸ்டி சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நான் 1 கப்பு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் 2 தக்காளியை ஆட் பண்ணுறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தாங்க தக்காளி எடுக்கணும். தக்காளியும் வெங்காய அளவு மாறி போச்சுன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்காது. ஸோ வெங்காயமும் தக்காளியும் அளவு கரெக்டாக பார்த்து எடுத்துக்குங்க. காரத்துக்காக நான் ஒரு 5 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ மிளகாயை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயை கூட நம்ம ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா 2-3 பச்சை மிளகாயை நீங்கள் இதோடு சேர்த்து வதக்கிக்குங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, தக்காளி சாதத்துக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் மறக்காமல் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பருப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் தக்காளியோட அளவு சரிசமமாக இருக்கணும். இஞ்சி பூண்டோட அளவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த சட்னி அருமையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். கடைசியாக புளிப்புக்காக ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா அடங்கின பிறகு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். நான் இன்றைக்கி சட்னியை கெட்டியாக தாங்க அரைச்சிருக்கேன். உங்களுக்கு லிக்விட் பதத்தில் வேணும்னா சட்னியை அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நம்மளுடைய அருமையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளித்த பிறகு நம்ம சட்னியில் இதை சேர்த்துடலாம்.
சூப்பரான அருமையான காரசாரமான நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.